स्फुरदिन्दीवरलोचनाभिरामाम् अरविन्दसमानसुन्दरास्याम् अरविन्दासनसुन्दरीमुपासे। நமக்கெல்லோருக்கும் பரம பவித்திரமான கிரந்தம் பகவத்கீதை. பகவத்கீதை என்கிறது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யப்பட்ட கிரந்தம். அந்த பகவத்கீதை பற்றி என்ன சொல்லுவார்னு கேட்டாக்கு, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான். அதை மகான் ரிஷிசிரேஷ்டரான வேதவியாசர் கிரந்த ரூபமா எழுதினார். அந்த பகவத்கீதை அத்வைத தத்துவத்தை தான் தெரியப்படுத்துகிறது. அந்த பகவத்கீதையை சரியாக தெரிந்து கொண்டு அதிலே சொன்ன மாதிரி யார் வாழ்க்கையை நடத்துவார்களோ அவர்கள் இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவார்கள். அப்பேற்பட்ட பெருமை அந்த பகவத்கீதைக்கு இருக்கிறது. அதை சொன்னது பகவான், எழுதினது வேதவியாசர். அதில் இருக்கிறது அத்வைத தத்துவம். அதிலே உள்ளத்தை அனுஷ்டிச்சவன் சம்சார சாகரத்திலிருந்து வெளிவருவன். இப்பேற்பட்ட மகத்துவம் வேறு எந்த கிரந்தத்துக்கும் இல்லை. அதனால அந்த பகவத்கீதை என்கிறது நமக்கு பரம பவித்திரமான கிரந்தம் ஆகியிருக்கிறது. அந்த கீதையை நாம் தினந்தோறும் படிக்கணும். கீதையில பகவான் என்ன சொன்னார்ங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சொன்னத்தை நம்மளால முடிந்த அளவுக்கு ஆச்சரணம் செய்யணும். அதுதான் பகவத் பாதாள் பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்காஜலவ கணிகா பீதா சகுர்தபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன நச்சர்ச்சா அப்படின்னு சொன்னார். யார் பகவத்கீதையை கொஞ்சமாவது தினமும் படிப்பானோ, கங்காதி பவித்திர தீர்த்தத்தை சேவிப்பானோ, பகவானை தினந்தோறும் பூஜை செய்வானோ அவனுக்கு யமயாத்தனை இருக்காது அப்படின்னு பகவத் பாதாள் சொன்னார். அப்பேற்பட்ட பெருமை உள்ள பகவத்கீதையை நாம் படித்து அதிலே பகவான் சொன்ன தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஓரளவுக்காவது அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். பகவத்கீதையிலே பகவான் யார் உண்மையான பக்தன் என்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஜவாப் சொன்னார். நான் எல்லாரும் நான் பெரிய பக்தன் பக்தன் நினைச்சுக்கிறோம்.
இல்லை நாங்க பகவானே பஜனை பண்றோம்னு சொல்றோம். வெறும் பஜனை பண்ணினா போராது. நீ உண்மையான பகவத் பக்தன் ஆனமானா சில குணங்கள் உன்னில இருக்கணும். அப்பதான் நீ உண்மையான பக்தன் ஆக முடியும். வழியில மட்டும் பஜனை பண்ணிட்டு இருக்கான், ஆனா எல்லாம் கெட்ட காரியங்கள் தான் பண்றான்னாக்கு அவன் எப்படி பகவத் பக்தனாக முடியும்? அதனால உண்மையான பகவத் பக்தன் எப்படி இருக்கணும் என்னால் அதுக்கு பகவான் சொன்னார், யாரையும் துவேஷிக்க மாட்டானோ அவன் உண்மையான பக்தன். யாரையும் நாம் துவேஷிக்க கூடாது. நமக்கு எவ்வளவோ பிடிக்காத விஷயங்கள் இருக்கலாம். அந்த நமக்கு பிடிக்காத விஷயத்தை ஒருத்தன் பண்ணிக்கொண்டிருக்கலாம். அவனை கண்டா நமக்கு பிடிக்காதுன்னு நாம் தூரத்தில் இருக்கணுமே விட அவனை துவேஷம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. துவேஷம்ங்கிறது மனுஷனுடைய மனசிலே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம். இந்த துவேஷம்ங்கிறது கடைசியிலே அனர்த்தத்துக்கு காரணமாகிடும். ஒருத்தனை கண்டா நமக்கு பிடிக்கலன்னா அப்போ அவன் என்ன பண்ணினாலும் அது தப்பாகவே நமக்கு தோன்றுகின்றது. என்ன அவன் மேலே நமக்கு துவேஷம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணினாலும் அது தப்புதான்ங்கிற போது அவன் மேல நமக்கு இன்னும் துவேஷம் ஜாஸ்தி தான் ஆகும். அது எந்த அளவுக்கு போகும்னாக்கே அவனை எப்படியாவது முடிக்கிடம்ங்கிற வரைக்கும் நம்முடைய அந்த துவேஷம் வளரும். இந்த உலகத்தில் அப்படித்தான் நடக்கிறது. ஒருத்தன் மேல துவேஷம் வந்தது என்னாக்கே அந்த துவேஷத்தினால கடைசியில் அவன் முடிச்சு விடுறான். அப்புறம் அதுல எவ்வளவு அனர்த்தங்கள் வருதோ அது ஆரம்பத்தில் அவன் யோசனை பண்ண மாட்டேங்கிறான். கடைசியிலே அந்த அனர்த்தங்களை வரபோது அதை அனுபவிக்கிற போது மட்டும் அவனுக்கு ரொம்ப தாபம் வருது. நான் அப்படி செய்யப்படாதா இருந்தது, நான் அப்படி செஞ்சு இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறேன்னு கடைசியிலே பశ్చాத்தாபப்படுவான். அது பிரயோஜனம் இல்லை. ஆரம்பத்திலேயே அந்த பாவனை இருந்த எனக்கு எதுக்கு அவன் சமாச்சாரம் அப்படின்னு இருந்தாக்க அந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய வந்திருக்காது. அதனால நீ யாரையும் துவேஷிக்காது அங்கிற ஒன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அதே போல் எல்லோரோட பிரீத்தியா பழக. யார் விஷயத்திலையும் கூட ஒரு அன்புங்கிறது வேணும். அன்போட பழகினால் எல்லாரும் உன்னோட ஆட்கள் ஆயிடுவார். அந்த அன்புங்கிறது ஒன்று இருந்தால் இந்த உலகமே உன் வசம் ஆயிடும். அது இல்லை என்னால் யாரும் உன் வார்த்தை கேட்க மாட்டார். அநேக இடங்கள்ல இந்த ஆத்து குழந்தைகளை சரியாக்கிறதுக்கு இந்த அப்பா அம்மா குழந்தைகளை அடிச்சுட்டு சரியாக்கணும்னு நினைச்சுட்டு இருப்பான். குழந்தை அடிச்சு அவனை சரியாக்க முடியாது. நல்ல வார்த்தை சொல்லி அவனை சரியாக்கலாம். நல்ல வார்த்தை சொன்னால் அவன் உங்க வார்த்தை கேட்பான். ஆனா நீங்க அடிச்சால் சுத்தமா அவன் கேட்க மாட்டான். வேணும் இன்னும் அடி, நான் உன் வார்த்தை கேட்க மாட்டேன் அப்படின்பான். அதனால ஒரு அன்போட நாம் எல்லோரோட இருந்தால் எல்லோரும் நம்ம விஷமாயிடுவோம். அதனால பகவான் சொன்னார், யாரையும் துவேஷிக்காது, எல்லோரோட பிரீத்தியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாச்சு, நம்ம எதிர்க்கு எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கா. அந்த கஷ்டத்தில் இருக்கிறவர்களை பார்த்தால் நம்ம மனசிலே ஒரு தயை உண்டாகணும், ஒரு கருணை.
தயை உண்டாகும். அவனுக்கு நம்மளால ஏதாவது உதவி பண்ண முடியுமாங்கிற பாவம் நமக்கு வரணும். நம்மளால முடிந்தால் அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். இந்த தயைங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானதுன்னு தர்மசாஸ்திரங்கள்ல ரொம்ப விசேஷமா சொல்லிருக்கு. தயைங்கிறது இல்லாவிட்டால் அவன் மனுஷனே இல்லை, அவன் ராட்சசன் தான் சொல்றான். இந்த ராட்சசர்களுக்கு தயைங்கிறதே இருக்காது. அவன் எப்போ இன்னொருத்தனை அடிக்கணும், கொல்லணும், அதேதான் யோசனை பண்ணிட்டு இருப்பான். இந்த ராமாயணத்தில் அந்த ராவணனுடைய அனுச்சரர்கள் கரன், தூஷணன், சுபாகு, மாரீச்சன், அவ எல்லாரும் எப்பவும் நல்ல மனுஷாளுக்கு தொந்தரவு கொடுக்கிறது தான் அவளுடைய தினச்சரி, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னு கேட்டாங்க, தயங்கிறது துளி கூட கிடையாது அவளுக்கு. அந்த தயங்கிறது இல்லைன்னா நீ ராட்சசன் ஆயிடுவாய். அதனால நீ என்னைக்கும் தயையோட இரு. அப்படி துவேஷிக்காமல் இருக்கிறது, அன்போட இருக்கிறது, தயையோட இருக்கிறது. அப்புறம் இன்னொரு 2 விஷயங்கள் பகவான் சொன்னார். நாம் பண்ண அகங்காரத்தை வச்சுக்காது. எத்தனையோ காரியங்கள் நம்ம பண்றோம், ஏதோ பகவான் சக்தி கொடுத்திருக்கான் அதனால பண்றோம். ஆனால் நாம் பண்ணினதுங்கிற அகங்காரம் வேண்டாம். இந்த அகங்காரம்ங்கிறது மனுஷனுக்கு ஒரு சக்தி. பகவானுடைய தயை இல்லாட்டி நீ என்ன பண்ண முடியும்? பகவானுடைய தயை இருந்தது, ஏதோ நீ பண்ணினாய், அது மாத்திரத்துக்கு எல்லாம் நான் தான் பண்ணினேன்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமே இல்லையே. அதனால இந்த அகங்காரத்தை விட்டுரு. இந்தியா சிமெண்ட்ஸ் என்ன நடந்தாலும் ஏதோ பகவானுடைய கிருபை இருந்தது, நடந்தது. என்னை ஒரு நிமித்தமா வச்சார் பகவான், என் மூலமா இந்த காரியத்தை நடத்தினார், அவ்வளவுதான். அது என்னுடைய பெருமை ஒன்றும் கிடையாது. அந்த பாவத்தோட தான் இருக்கணும். ஆதிசங்கரர் தன் சிஷ்யாளுக்கு பாஷ்ய பாடம் சொல்லிட்டு இருந்த சமயத்தில் காசியில வேதவியாசர் வந்தாராம். ஒரு வயசான பிராமணன் ரூபத்தில் வந்தாராம். வந்துட்டு, என்னப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்கீள் அப்படின்னு கேட்டாரா. அப்போ ஆதிசங்கர் சிஷ்யா எல்லாரும் சொன்னாலாம், இவர் எங்க குருநாதர் வேதவியாசர் எழுதின பிரம்மசூத்திரங்களை பாஷ்யம் எழுதியிருக்கார், அந்த பாஷ்யத்தை எங்களை பாடம் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு ஆதிசங்கர் சிஷ்யா ஜவாப் சொன்னாராம். அப்போ அந்த கிழவர் ஆதிசங்கரை பார்த்துட்டு, என்னப்பா நீங்க வேதவியாசர் சூத்திரங்களுக்கு எல்லாம் பாஷ்யம் எழுதியிருக்கலாம், அது பாடம் சொல்லிட்டு இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். நான் எங்கேயாவது அந்த வேதவியாசர் சூத்திரத்தில் எங்கேயாவது உங்களை கேட்கட்டுமா, கேட்டா உங்களுக்கு ஜவாப் சொல்ல முடியுமா அப்படின்னாரா. அதுக்கு ஆதிசங்கரர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சங்கரர் சொன்னாரா, வேதவியாசர் மகான், அவர் எழுதின சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதக்கூடிய தகுதி எனக்கு ஒன்றும் கிடையாது. பகவான் கிருபையில ஏதோ எழுதியிருக்கேன், அந்த சூத்திரங்களுடைய அர்த்தம் எனக்கு தான் தெரியும்ங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா கிடையாது. அந்த சூத்திரத்தை பற்றி தெரிந்து கொண்ட மகான்கள் எல்லாருக்கும் நான் நமஸ்காரம் பண்றேன். நீங்க என்ன கேட்கணும்னு சொன்னேன், கேளுங்க, ஜவாப் தெரிஞ்சா சொல்றேன், இல்லாட்டி பேசாம இருக்கேன் அப்படின்னார. அந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு வினயம் இருந்தது.
துளி கூட அகங்காரம் இல்லாமல் அந்த ஜவாப் ஆதிசங்கரர் மாதிரி மகானுடைய வாயினால் வந்தது என்னால் அப்போ நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆதிசங்கருடைய சாமர்த்தியம் என்ன, அவருடைய பிரஜை என்ன, நம்ம எல்லாம் இந்த மூலையில இருக்கோம். அப்படி ஆதிசங்கரர் சொன்னதுக்கு அந்த வயசான கிழவர் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பிரம்மசூத்திரத்திலே எங்கேயோ 3வது அத்தியாயத்திலே முதல் பாதத்திலே முதல் சூத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லப்பா அப்படின்னார். சங்கரர் அந்த சூத்திரத்துக்கு அழகான அர்த்தம் சொன்னாராம். அதுக்கு உடனே அந்த பிராமணன், இல்லையே நீ சொன்ன அர்த்தம் பொறுக்காது, இது நன்னா இல்லை அப்படின்னாரா. அவர் சொன்ன திருப்பி இல்லை இல்லை இதுக்காக இதோட அர்த்தம் இல்ல அதுவும் சரி இல்லை இல்ல இல்ல அது இப்ப சொன்னா சரியாயிடும். இந்த மாதிரி அவருடைய ஆதிசங்கரருக்கு அந்த வயசான பிராமணன் எத்தனையோ கேள்வி கேட்கறதும் அது எல்லாத்துக்கும் சங்கரர் ரொம்ப பொறுமையாக ஜவாபு சொன்னதும் அதை பார்த்துட்டு பத்மபாதருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த வந்தவர் சாதாரணமான ஆள் இல்லை, இவர் சுயமா இந்த வேதவியாசன் தான் ஆயிருக்கணும் அப்படின்னு பத்மபாதருக்கு மனசுக்கு வந்துட்டு அவர் உடனே ஏந்திருந்து நமஸ்காரம் பண்ணி 2 பேருக்கும், நீங்கள் வேதவியாசர், நீங்கள் சாட்சாத் வேதவியாசர்னாக்கே நீங்கள் ஸ்ரீமன் நாராயணன், சங்கரரை பார்த்து நீங்கள் சாட்சாத் பரமேஸ்வரன். இப்படி ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் விவாதம் வந்தால் எங்க மாதிரி சாதாரண ஆட்கள் நாங்க என்ன பண்ண முடியும்? தயவு செய்து இந்த விவாதத்தை இங்க நிறுத்துங்கள் அப்படின்னா. அப்போ உடனே அந்த விருத்த பிராமணன் தன்னுடைய நிஜரூபத்தினால சங்கருக்கு தரிசனம் கொடுத்தார். நிஜரூபம் வேதவியாசர் ரூபத்தில். அப்புறம் வேதவியாசருடைய அனுகிரகம் சங்கருக்கு கிடைச்சதுங்கிறது எடுத்த கதை. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்க, மனுஷனுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது. எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் அகங்காரம் மட்டும் கூடாது அங்கிறதுக்கு இதை சொல்ல. சங்கரர் மாதிரி மகான்களை அப்படி கொஞ்சம் கூட அகங்காரத்துக்கு இடமில்லாமல் இருந்திருக்க போது சாதாரணமான மனிதன் அகங்காரத்தோடு இருந்தால் அவனுக்கு என்ன சொல்றது? அதனால பகவான் சொன்னார், அகங்காரத்தை விட்டு. அதேபோல் மமக்காரம், இது என்னது இது என்னது இது என்னது என்கிறது. இந்த மமக்காரத்தையும் உன்னது என்னப்பா, எல்லாம் பகவானுடைய, உன்னது ஒண்ணுமில்லை. இதையும் நல்லா திடப்படுத்துக. இந்த அகங்காரம் மமக்காரம் இந்த 2ம் தான் மனுஷனுக்கு பந்தத்துக்கு காரணம். இந்த 2ஐயும் விட்டாச்சுன்னால் அவன் மோட்ச மார்க்கத்துக்கு சுகமா போலாம். எது முடிய இந்த அகங்கார மமக்காரங்கள் மனுஷனுக்கு இருக்குமோ அது முடிய அவனுக்கு முக்திங்கிறது ஸ்வப்னத்தில கூட நினைக்க முடியாது. இன்னொரு வார்த்தை பகவான் சொன்னார், மனுஷனுக்கு சுகம் துக்கம், அதாவது இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துன்று. இந்த துக்கம் வந்த போது என்ன செய்யணுமோ தெரியாதுக்கு தவிக்கிறான். சுகம் வந்த போது தலகா தெரியாம இருந்துடுறான். இந்த 2லயும் ஒரு போலியே இருப்பார். சுகத்திலையும் துக்கத்திலையும் ஒரு போலியே இருந்தால் உனக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னா, சூரியன் காலங்கார்த்தால உதயிக்கிற போது அந்த சூரிய பிம்பம் சகப்பா தெரியும். அதே போல் சாயங்காலம் அஸ்தமனம் ஆகிற போதும் அதே போல் சகப்பா தெரியும். உதேதி சவிதா தாம்ரஹ தாம்ர ஏவ அஸ்தமேதி ச சம்பத்தௌ ச விபத்தௌ
சம்பத்தௌ ச மகதாமேகரூபதா. சூரியன் உதைக்கிற போதும் ஒரே போல இருப்பான், அஸ்தமிக்கிற போதும் ஒரே போல இருப்பான். இது உங்களுக்கு என்ன சொல்லி தரான் அதிலிருந்து கேட்டாச்சு. சுகத்திலையும் துக்கத்திலையும் ஒரு போலையே இரு அங்கிறதை இவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். சூரியன் அந்த மாதிரி இருந்து சம்பத்தவுச்ச விபத்தவுச்ச மகதாம் ஏகரூபதா. அதனால சுகத்திலையும் துக்கத்திலையும், சுகம் வந்தா ரொம்பவும் சந்தோஷம் பட வேண்டாம், துக்கம் வந்தால் ரொம்பவும் கிளேசம் பட வேண்டாம். சரி, இது இப்படி ஈஸ்வரேச்சை, இப்படி ஈஸ்வரேச்சை, ரெண்டும் ஈஸ்வரேச்சை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒரு போலியே இருப்பேன், அப்படியே இருந்தால் நீ சுகமா இருக்கலாம். இந்த மாதிரி யார் வாழ்க்கையிலே இருப்பானோ அவன்தான் உண்மையான பகவத் பக்தன். யாரையும் துவேஷிக்காமல் அன்போடு இருந்து, கருணையோடு இருந்து, அகங்காரம் இல்லாமல், மமகாரம் இல்லாமல், சுகதுக்கங்களே ஒருபோல யார் இருப்பானோ அவன் பகவத் பக்தன். அந்த மாதிரி நாம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பகவத்கீதையில் எத்தனையோ தத்துவங்கள் சொல்லியிருக்கு. ஏதோ இந்த மாதிரி ஒரு விஷயத்திலேயாவது நாம் இந்த காலத்து பாஷையில சொல்லணுமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு, இந்த ஒரு விஷயத்திலேயாவது கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அதை சரியா கடைபிடிச்சால் நம்முடைய ஜீவனம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பவித்திரமாயிடும். அது இல்லாதக்கு சும்மா எல்லாரும் மாதிரி நம்மளும் இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனித பிறவி ரொம்ப உத்கிருஷ்டமானது, சிரேஷ்டமானதுன்னு சொல்லுவா. இந்த சிரேஷ்டமான மனித பிறவியை அடைந்து நாம் இந்த மாதிரி ஒரு நல்ல வழியில போகாம இருந்தால் இந்த பிறவி வந்தது வீணா போயிடுமே. இதை நாம் வீணாக்கப்படாது. இன்னும் உத்கிருஷ்டமான ஜென்மம் நமக்கு வரணும். உத்கிருஷ்டமான ஜென்மம் வரணுமானா இந்த ஜென்மத்தில் நாம் இந்த மாதிரி சரியான வழியிலே போகணும். அப்பதான் இன்னும் உத்கிருஷ்டமான ஜென்மம் கிடைக்கும். கடைசியிலே நமக்கு இந்த முக்திங்கிறது கிடைக்கும். இப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை, பகவான் நமக்கு சொன்னத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டும் அது மாதிரி நம் வாழ்க்கையை நடத்தி நம்முடைய வாழ்க்கையை தன்யமாக்கிக் கொள்ள வேண்டும். சத்தியமங்கலத்திலே, சங்கர மடத்திலே 25 வருஷம் முன்னாடி கும்பாபிஷேகம் செய்து திரும்ப இன்னைக்கு கும்பாபிஷேகம் செய்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. மடத்தின் கட்டடத்தை நம்ம சத்தியமங்கலத்தின் சிஷ்யர்கள் ரொம்ப விமர்சையாக கட்டி, ஆச்சாரியார் 2 பேரும் வந்தாலும் இங்கே ஒரு சிரமமும் இல்லாம இங்கே தங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப அழகாக அந்த கட்டடத்தை கட்டியிருக்கேன். அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சிருங்கேரி சாரதா பீடத்தில் பக்தி என்கிறது பரம்பரையா வந்திருக்கிறது. இன்னைக்கு வந்ததில்லை. உங்க அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லாரும் இதே பக்தியோட இருந்தா, இதே மாதிரி ஆச்சாரிய சேவை செய்து ஆச்சாரிய கிருபைக்கு பாத்திரமானார்கள். அதே வழியில நீங்களும் வந்துருக்கேன். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்து, இதே போல் உங்க அடுத்த சந்ததியும் கூட இந்த சிங்கேரி ஜெகத்குருகள் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஸ்ரத்தா பக்திகளோட இருந்து ஸ்ரேயவான்கள் ஆகட்டும்னு சொல்லி மற்றொரு தடவை உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்து
இந்த உபன்யாசத்தை இங்கு முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.